அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, இது ஞானபீடம் யூடியூப் சேனல். குடும்ப ஒற்றுமை மேலோங்க, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையும் பாசமும் அதிகரிக்க, பிரிந்து போன கணவன் மனைவி ஒன்று சேர கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமை போக வேண்டிய கோயில். ஒரு அருமையான திருத்தலம் சொல்ல போகிறேன். அந்த திருத்தலத்துக்கு கார்த்திகை மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை சென்று சுவாமி தரிசனம் செய்தால் எப்பேற்பட்ட கணவன் மனைவி சண்டையும் சரியாகிடுங்க. பிரிஞ்சு போன கணவன் மனைவி எத்தனை ஆண்டு காலம் நீங்கள் பிரிஞ்சிருந்தாலும் சரி, சேரணும்னு முடிவு பண்ணீங்கன்னா இந்த ஆலயத்துக்கு போய் தரிசனம் பண்ணுங்க. நிச்சயமாக கணவன் மனைவி ஒன்று சேர்ந்துருவாங்க. அற்புதமான ஒரு ஆலயம். ஆலயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு அருமையான அறிவிப்பு அன்பானவர்களே. நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளை அன்னசேவா என்ற குழுவின் மூலமாக ஒவ்வொரு நாளும் அன்னதானங்களை மிக சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம். இந்த அன்னதானத்திற்கு உதவ முன்வாருங்கள். அன்னசேவா குழுவில் சேர முன்வாருங்கள். நமது அன்னசேவா குழுவின் செலவுகளை சமாளிப்பதற்காக ஆனந்த ஒளி ட்ரேடர்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தை நாங்கள் தொடங்கியிருக்கோம். அந்த நிறுவனத்தின் மூலமாக பல வீட்டுக்கு தேவையான பொருட்களை விற்பனை செய்ய உள்ளோம். முடிந்த அளவுக்கு அந்த பொருட்களை வாங்கி எங்கள் அன்னதானத்திற்கு பங்களிப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நாங்கள் இப்போ அறிமுகப்படுத்தியிருக்க 3 பொருட்களின் விலை விவரங்கள் தரப்பட்டுள்ளது. இந்த பொருட்கள் ரொம்ப பிரத்யேகமாக சுத்தமான முறையில் தயாரித்து உங்களுக்கு வழங்குகிறோம். எங்களிடம் இந்த பொருட்களை வாங்குறது மூலமாக எங்கள் அன்னதானத்திற்கு நீங்களும் பங்களிப்பு தரலாம். அற்புதமான திருத்தலம் திருவாரூர் மாவட்டம் ஸ்ரீ வாஞ்சியம் என்ற ஊரில் அமைந்துள்ள வாஞ்சிநாத சுவாமி திருக்கோயில். திருவாரூர் மாவட்டத்தில் இந்த கோவில் இருக்குங்க. இந்த கோவிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை போய் நீங்கள் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீரும், அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதுவும் கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை, அதுதான் ரொம்ப முக்கியம். கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை திருவாரூர் மாவட்டத்தில் எழுந்தருளியுள்ள அற்புதமான சிவபெருமான் ஆலயம் வாஞ்சிநாத சுவாமி கோயில் ஆலயத்துக்கு சென்று வாஞ்சிநாத சுவாமியை தரிசனம் செய்தால் நிச்சயமாக வாஞ்சிநாதேஸ்வரர் வாஞ்சிலிங்கேஸ்வரரின் அருளால, தாயார் மங்களநாயகி அருளால உங்கள் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது போன்ற உபயோகமான தகவலை தெரிஞ்சிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆலயத்துக்கு நீங்கள் போகும் பொழுது கையில் வாசனை பூக்கள் வாங்கிட்டு போங்க, தேங்காய் பழம் வாங்கிட்டு போங்க. வெறும் கையோடு போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பூ மட்டுமாவது வாங்கிட்டு போய் சுவாமிக்கு சாற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நல்லதே நடக்கும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.